ஆக்கப்பூர்வமான நிகழ்வுகளை அலசி ஆராய் ஒரு களம். RDX திங்கள் முதல் சனிக்கிழமை வரை இரவு 7 மணிக்கு. பாமகவின் ஜி.கே. மணி செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். நேரலை காட்சிகளை காணலாம். தேர்ந்தெடுக்கப்பட்ட நிர்வாகிகள் பட்டியல் அனுப்பி அடிப்படையில் இதை பதிவு செய்து கொள்கிறோம்னு சொல்லி ஒரு கடிதம், அது பதிவு செய்து கொள்கிறோம்னு தான் சொல்லி இருக்குது. இதுவும் முழுக்க யாருன்னு இல்லை. இதற்கு மூல காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, மருத்துவர் அன்புமணி அவர்கள் 2022 அதாவது 25/8/2022 தலைவராக பொறுப்பேற்கிறார். அவருடைய பதவிக்காலம் 28/5/2025 முடிஞ்சிருக்கு. அப்ப ஒரு பதவியே இல்லை. அப்படி தலைவர் பதவி இல்லாதவர் எப்படி பொதுக்குழு மாமல்லத்தில் கூட்ட முடியாதுங்கிறது ஒண்ணு. அது மட்டும் இல்லாம பாட்டாளி மக்கள் கட்சியின் அமைப்பு விதி, பாட்டாளி மக்கள் கட்சி சட்ட விதி இருக்குது. அந்த விதியில 13 என்ன சொல்லப்பட்டிருக்குதுன்னு சொன்னா, பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நிறுவனர் மருத்துரையா அவர்கள் ஒப்புதல் இல்லாமல் நிர்வாக குழு, செயற்குழு, பொதுக்குழு மற்ற எந்த நடவடிக்கையும் செயல்படக்கூடாது அப்படிங்கறதா பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய விதி. அப்ப விதியை மீறி ஒரு பொதுக்குழு கூட்டுறது எப்படி முடியும்? பொதுக்குழு கூட்ட முடியாது. அப்ப மாமல்லபுரத்தில் கூட்டப்பட்ட பொதுக்குழு செல்லாது, அதில் தேர்வு செய்யப்பட்ட நிர்வாகிகளும் செல்லாது என்பதுதான் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய அமைப்பு விதி. அப்ப ஏற்கனவே இருந்த தலைவர், பொதுச் செயலாளர், பொருளாளர் உள்ளிட்ட அந்த பதவிகள்லாம் தேர்தல் ஆணையத்துக்கு அனுப்பியிருந்தாலும் கூட அந்த பதவி அந்த காலத்தோட 28/5/2025 முடிஞ்சிருது, பொறுப்புலேயே இல்லை. அதற்கு பிறகு 29/5/2025 என்று பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நிர்வாக குழு கூடி மருத்துரையா அவர்கள் தான் தலைவராக இருக்கணும்னு சொல்லி தேர்ந்தெடுக்குது. அப்போ பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நிறுவனராக இருந்த மருத்துரையா அவர்கள் அன்னைக்கு 29/5/2025 முதல் நிர்வாக குழுவால் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டு பாட்டாளி மக்கள் கட்சியின் நிறுவனர் மற்றும் தலைவர் என்று அழைக்கப்படுகிறார். தலைவராக தேர்ந்தெடுத்தாச்சு. அப்ப 30ஆம் தேதியிலிருந்து அவர் தலைவர். அவர் நிர்வாக குழுவால் தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைவர் தான். அதையே பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய செயற்குழு 8/7/2025 பக்கத்தில் இருக்கிற ஓமந்தூர்ல கூடி அந்த செயற்குழு நிர்வாக குழு எடுத்த முடிவை அங்கீகரிக்கிறது. அப்ப செயற்குழுவாலும் மருத்துரையா அவர்கள் தலைவராக அங்கீகரிக்கப்படுகிறார். அதுக்கு பிறகு 19/8/2025 பாட்டாளி மக்கள் கட்சியின் மாநில பொதுக்குழு பக்கத்தில் இருக்கிற விழுப்புரம் மாவட்டம் பட்டானூர் சங்கமித்ரா அரங்கத்தில் கூடுது. அந்த அரங்கத்தில் பொதுக்குழுவில் நிர்வாக குழு எடுக்கப்பட்ட முடிவு, அதை ஒட்டி ஒப்புதல் அளித்த செயற்குழுவினுடைய முடிவு, இதையெல்லாம் முழு அதிகாரம் வாய்ந்த பாட்டாளி மக்கள் கட்சியின் பொதுக்குழு முழு மனதோடு அங்கீகரித்து மருத்துரையா அவர்களை தலைவராக ஏற்றுக்கொள்கிறது. அப்போ பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நிறுவனர் மற்றும் தலைவர் மருத்துரையா தான். இது எந்த முடிவு, இதுதான் இறுதியான முடிவு, இதில் எந்த மாற்றமும் கிடையாது. ஆனா தலைவர்னு சொல்லிட்டு கடிதம் எழுதுறது, பொதுச் செயலாளர் சொல்றதெல்லாம் இது மக்களை திசை திருப்புறத்துக்கு செய்யப்பட்டிருக்கிற ஒரு நாடகம். இது மோசடி தான். இன்னொன்னு, தேர்தல் ஆணையத்தில் வந்த கடிதம் நான் முதல்ல சொன்னேன் உங்களுக்கு. தேர்தல் ஆணையத்திலிருந்து வந்த கடிதம் அது ஜூலை மாதம் 30ஆம் தேதி 30/7/2025 தேர்தல் ஆணையம் கடிதம் வெளியிட்டு இருக்கிறது. அது என்ன கடிதம் நான் சொன்னேன்? தலைவர் பாட்டாளி மக்கள் கட்சி. இப்போ தலைவருக்கு தான் பாட்டாளி மக்கள் கட்சி மாம்பழ சின்னத்தை ஒதுக்கீடு செய்திருக்கிறது. யார் தலைவர்? மருத்துரையா தான். மருத்துரையா தான் தலைவர். இப்போ இதில் அவங்க சொல்றதுக்கு என்ன காரணம்னு சொன்னா, முகவரி தேனாம்பேட்டையிலிருந்து தீநகருக்கு மாற்றியதுனால தலைவர் என்று சொல்லப்படுகிறதே தவிர அது மோசடிங்கிறத இன்னைக்கு வெட்ட வெளிச்சமா தெரிஞ்சு போச்சு. அந்த ஒரு கடிதத்தை வச்சுக்கிட்டு இன்னைக்கு மருத்துவர் அன்புமணி தலைவர், பொதுச் செயலாளர் வடிவேல் ராவணன், பொருளாளர் திலகபாமா அப்படின்னு சொல்லி ஒரு கடிதத்தை வச்சு
எங்களுக்கு தான் மாம்பழச்சனன்னு சொல்றது ஒரு மோசடி. ஏன் மோசடின்னு சொல்றேன்னா, ஏன் முகவரி மாற்றணும்? முகவரி மாத்துறதா இருந்தாலும் சரி, செயற்குழுவோ பொதுக்குழுவோ நிர்வாக குழுவோ எந்த நடவடிக்கையா இருந்தாலும் நிறுவனனுடைய ஒப்புதலோட தான் பண்ணணுங்கிறத பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய அமைப்பு விதி. அது ஏமாத்தி பண்ணதுதான் இந்த மோசடிக்கு மிக முக்கியமான காரணமா இருக்குது. அதோட மருத்துவர் அன்புமணி அவர்களை செயல் தலைவராக நியமித்தார். அப்ப அந்த செயல் தலைவர் பொறுப்புல இருந்து பாமகவின் ஜி.கே. மணி செய்தியாளர்களை சந்தித்தார். தொடர்பான காட்சிகளை பார்த்தோம். ஆக்கப்பூர்வமான நிகழ்வுகளை அலசி ஆராய் ஒரு களம் RDX திங்கள் முதல் சனிக்கிழமை வரை இரவு 7 மணிக்கு.